பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல இருந்து ஒருவருக்கொருவர் சுமைகளை தாங்குவது என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில காரியத்தை தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் இன்னொரு காரியத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த காலை நேரத்தில் ஒரு தலைப்பின் கீழாக உங்களோட ஒரு சில காரியத்தை வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதரவு மற்றும் பச்சதாபம் மூலம் சுமைகளை தாங்குதல். bear burdens through empathy and support. இந்த பேர்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் அல்லது 2 மீனிங் நம்மளால் எடுக்க முடியும். ஒன்று சுமைகள், இன்னொன்று பாரங்கள். இந்த பேர்டன்ஸ், இந்த சுமைகள் அல்லது பாரங்கள் வித்தியாசமான வடிவங்களை கொண்டது. அது இமோஷனலா இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு சுமையாக இருக்கலாம், நம்மளுடைய சரீர பிரகாரமாக மன ரீதியாக ஒரு சுமையாக இருக்கலாம். வித்தியாசமான வடிவங்களை கொண்டதுதான் இந்த பாரங்கள் அல்லது சுமைகள். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நெருக்கத்தின் நேரத்தில், அந்த கிரைசிஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கடந்த வீடியோவில் எதை பற்றி சொன்னேன் அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தவறுகள் அல்லது குற்றங்கள், பாவங்கள், இதை நாம் பார்க்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த நெருக்கத்தின் போது நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய சுமைகளை நாம் தாங்க முயல்கின்றோமா அல்லது அவைகளை கண்டும் காணாமல் போகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூத் 1வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசித்து பார்த்தால் ஒரு சில காரியத்தை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நகோமிக்கு ஏற்பட்ட துக்கம் சாதாரணமான விஷயம் அல்ல. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய கணவனை இழந்து போனால், 2 மகன்களையும் இழந்து போனால், மிகுந்த வலி, இமோஷனலி ரொம்ப டயர்ட், சரீர பிரகாரமாக, மன ரீதியாக, உணர்ச்சி பூர்வமாக, எல்லா விதத்திலும் ரொம்ப டயர்டா, சோர்வான ஒரு நிலைமை தான் நகோமிக்கு. ஆனால் ரூத்தினுடைய தீர்மானத்தை சற்று கவனித்து பாருங்கள். நகோமிக்கு இப்படிப்பட்ட சுமைகள் இருப்பதை அவள் கண்டும் காணாமல் போகவில்லை. மாறாக அந்த சுமைகளை சுமக்க தீர்மானித்தாள். நகோமியுடைய சுமையை ஷேர் பண்றதுனால ரூத்துக்கு எந்த சுமையும் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, அதே அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், நகோமிக்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்துச்சோ, வலி இருந்துச்சோ, அதே அளவுக்கு யாருக்கு இருந்தது அப்படின்னா ரூத்துக்கும் இருந்தது. காரணம், ரூத் தன்னுடைய மாமனாரை இழந்து போனால், தன்னுடைய கணவனை இழந்து போனால், தன்னுடைய கணவனுடைய சகோதரரை. அப்போ எந்த அளவுக்கு நகோமிக்கு அந்த பெயின் இருந்துச்சோ, வலி இருந்துச்சோ, அதே அளவுக்கு ரூத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அந்த வலி ஏற்பட்டது. ஆனால் அவள் என்ன தீர்மானித்தாள் அப்படின்னா, நகோமிக்கு இருந்த அந்த சுமையை பகிர்ந்து கொள்ள அல்லது அந்த சுமையை சுமக்க தீர்மானித்தாள். இந்த இடத்தில் சுயநலமற்ற அன்பை ரூத் வெளிப்படுத்தினதை நம்மால் வாசித்து பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் அநேக நகோமிகள் இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு ரூத்தாக செயல்படுகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக நபர்கள் வித்தியாசமான பாரங்கள் அல்லது வித்தியாசமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சுமைகளை நாம் சுமக்க, அந்த சுயநலமற்ற அன்பை வெளிப்படுத்த நாம் முயலுகின்றோமா இல்லை என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்ததன் நோக்கம் என்னவென்றால், மற்றவர்களுடைய சுமைகளை ஆதரவு மற்றும் பச்சதாபம் மூலம் தாங்குவதன் வழியாக அவர்களுடைய சுமைகளை நம்மளால் எளிதாக தாங்க முடியும். எனவே இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு ரூத்தாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.